ஐயோ சொன்னல கடையே ஓப்பன் ஆகல. ஹாய்ங்க, இது வந்து சண்டே எடுத்த விலாக் தான் இது. ஸோ மார்னிங்கே சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே வந்து இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் போகிற விலாக் இருக்குது. ஸோ பாருங்கள், எனக்கு வந்து இந்த பொட்டிக் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை கூடன்னு சொல்லலாம். போயிட்டு இன்றைக்கி கொஞ்சம் கலெக்ஷன்லாம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து நல்லா என்ஜாயாக இருக்கும். ஐயோ சொன்னல கடையே ஓப்பன் ஆகல. இந்த பொட்டிக் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரம்பூரில் தாங்க. பெரம்பூர் வந்து வெள்ளையன் மார்க்கெட் ஈஸ்வரி கல்யாண மண்டபம் எத்தனை பேருக்கு தெரியும். அது பக்கத்துலேயே இந்த பழமுதிர் சோலை பக்கத்துலேயே தாங்க இந்த ஷாப் இருக்குது. ஓவரால் கலெக்ஷனும் நல்லாயிருக்கு. ஆடி சேல் வேறு போட்டிருக்காங்க, 10% டிஸ்கவுண்ட். ஸோ வந்து கலெக்ட் பண்ணுறவங்க பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இந்த 2 புடவை தாங்க எடுத்தேன். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என் அன்னிக்கு வந்து நேற்று 9ஆம் மாதம் ஸ்டார்ட் ஆனதுனால சீமந்தம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் தாங்க குட்டி குட்டியாக ஆட் பண்ணியிருக்கேன். என் தங்க எங்க வந்திருக்கு, எங்க செல்ல பிள்ளையா நீங்க. ஆமா, 8 தொடங்கி இருக்கு. நைனா குட்டிக்கு 8 தொடங்கி இருக்கு. 22 தானே தொடங்கிச்சா? ஓ போன 22ஆ? அப்பே அழகு பிள்ளை. யாரு பிள்ளை இது? இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கே. புல்லே புல்லே சில்ல புல்லே சில்ல புல்லே சில்புலா சில்புலா ஏச்சப்பா உங்க நாமத்தை ஞாபகம் வந்துச்சா? அற்புதங்க. சிரிப்பு சிரிப்பு பாரு. என்னதான் நாள் முழுக்க சிரித்து சந்தோஷமாக இருந்தாலும் வருஷத்தில் அந்த நினைவு நாள் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எமோஷ்னல்ன்றது வந்து கண்ணீர் சிந்துறது மட்டும் இல்லை, அவங்கள நினச்சி நம்ம 2 வார்த்தை சொல்லி சிரிக்கிறோம் பார்த்திங்களா, அது கூட நல்ல ஒரு எமோஷ்னல் தான். இருந்த வரைக்கும் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் சந்தோஷப்படுத்தி நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகிறதுன்றதெல்லாம் பெரிய விஷயங்க. அவள் யாரை சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, என் அம்மாவுக்கு இது வந்து 2வது வருஷம் நினைவு நாள். நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இவ்வளோ வந்து இதுவும் கடந்து போகுன்ற ஒரு இது வந்து என் அம்மாட்ட தான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப ஒரு மாதிரி அம்மாக்கிட்ட இருந்த அந்த 25 வருஷம் அந்த வாழ்க்கை வந்து நான் பெரிய தேவதைன்ற அளவுக்கு கொண்டாடின ஒரு பெரிய மகளாக தான் நான் அங்கே இருந்தேன். இன்றைக்கி வந்து ஒரு ஆஃப்டர் மேரேஜ் வந்து எல்லார் லைஃப்லேயும் கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் ஆகும். அதுலேயும் வந்து நான் 7th மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அம்மாவை மிஸ் பண்ணதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாத ஒரு நாள் தான் நான் சொல்லுவேன். ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கேங்க. அம்மா இல்லாதவங்களுக்கு தான் இந்த கஷ்டம் தெரியும். ஆனால் என் அம்மா இருக்கும் போதே எதெல்லாம் லைஃப்பில் இம்பார்ட்டன்றதை சொல்லி கொடுத்ததுனால அவ்வளோ கஷ்டம் தெரியாமல் வாழ்ந்துன்னு இருக்கேன் இப்போ நான்.
என்னதான் வந்து சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே அம்மா இல்லையேன்ற ஒரு ஏக்கம் எனக்குள்ளே பெருசாக இருக்குங்க. அவங்க எங்கள் கூட இல்லை, ஆனால் அவங்க நினைவுகள் மட்டும் எப்போவுமே எங்கள் கூடவே தான் இருக்குது. ஐ மிஸ் யூம்மா. எங்கள் அம்மாவோட நினைவு நாளுங்க இன்னைக்கு. புல்லே புல்லே சில்ல புல்லே சில்ல புல் சுல்புலா சுல்புலா. ஓகேங்க, அப்படியே இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு vlogஓட பார்க்கலாம். பாய். இந்த குட்டிக்காக கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. சிரிப்பு சிரிப்பு